மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. பிளாக் ஷீப் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய மகன் அபிஷேக் ராஜு. இந்த சின்ன வயசில் அப்படின்னும் போது நம்ம இப்போ கேட்குற பாட்டெலாம் விட சின்ன வயசில் கேட்ட அப்போல்லாம் வந்து அந்த யூடியூப்பு எதுவுமே இல்லாத காலங்கள். அப்போ வந்து இந்த கிராண்ட் ஃபோனில் கேட்டால் தான் உண்டு. அப்போ கோவிலில் பார்க்கும்போது அப்போதான் எங்களுக்கு கவர்ச்சியான ஒரு பாடல் அப்படின்னா, விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழ முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியாது. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. இந்த பாட்டெலாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு வளர்ந்த பாட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிராமப்புற காலத்துலலாம் பக்தி பாடல் கச்சேரி அப்படின்னாலே 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைம்மா. இன்னைக்கு வந்து எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து எல்லாரும் வராங்க. பிகாஸ் ஆஃப் தேர் டிப்ரெஷன். சார் உங்கள் கச்சேரி கேட்டால் எனக்கு நிம்மதியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய மிராக்கிள், என் கச்சேரியில் நிறைய இந்த ரசிகர்களோட அனுபவம்னு நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வேலை வந்து பர்மனெண்ட்டாக இல்லை சார் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் சொல்ல வேண்டாம். அவர் வந்து ஒரு இதே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ஒரு கச்சேரி நடக்குது. அந்த கச்சேரிக்கு அவர் வராரு. அவர் எங்கேயோ பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஏதோ கச்சேரி கேட்குதேன்னு உள்ளே நுழைஞ்சு கச்சேரி கேட்குறாரு. அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து இந்த ரெட்ரெஷ்மெண்ட் பீரியடு, அவர் வந்து வேலையிலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், பேப்பர் பீரியட்ல இருக்காரு. ஆமாம். ஆனால் இந்த வேலையை நம்பி, இந்த சம்பளத்தை நம்பி அவர் சொந்த வீடு அடையாளம் வாங்கி அதுக்கு வந்து இஎம்ஐ போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு நிறுத்தினா அவருக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால அவர் கச்சேரி நிம்மதியாக கேட்கணுன்றதுக்காக உள்ளே வந்தார். கச்சேரி கேட்டுனா இப்போது இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் இருக்குமா. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலும் இருக்குது. ஆனால் இந்த கோயில் என்னோட அனுபவம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நான் 7-8 வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துருக்கேன். இந்த கோவிலில் நீராஞ்சனம்னு ஒரு வழிபாடு இருக்கு. இந்த தேங்காயில் விளக்கு போடுற வழிபாடு. இந்த நீராஞ்சன வழிபாடு இந்த கோவிலில் பண்ணால் சத்தியமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஐயப்பன் கொடுத்துருவான்றது சத்தியம். இதை வந்து இந்த கச்சேரியில் நான் சொன்னேன். சொல்லும் பொழுது அவன் கேட்டுருந்தான். அதை கேட்டுட்டு கச்சேரி முடிஞ்சு என்கிட்ட வந்து பேசுகிறான். சார் இந்த மாதிரி ஏதோ நீராஞ்சனம்னு சொன்னீங்களே சார், எனக்கு வேலை இந்த மாதிரி இருக்கு, ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்கிறான். நான் அப்போ சொன்னேன், நீ கவலையே படாத, ஐயப்பன்ட்ட ஒரு நீராஞ்சனம் போடு, நீ வேண்டிக்கோ, கண்டிப்பாக அவன் வேலை போகாது அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவன் இந்த கோயிலில் நீராஞ்சனம் போட்டு மறுநாள் ஆஃபீஸ் போகிறான். அந்த ரெட்ரெஷ்மெண்ட் லிஸ்ட்டில் இவன் பேர் தான் முதல்ல இருந்தது. ஆனால் அந்த பேர் அப்போ இல்லை. ஸோ எகைன் he was ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஓஹோன்றான் அன்னைக்கு. அப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பக்தி பாடல் கச்சேரிக்கு வரும்போது ஏதோ கச்சேரிக்கு வந்தால் ஏதோ கச்சேரி கேட்டுன்னு இல்லாமல் இன்வால்மெண்ட்டாக நம்ம ரசிகர்கள் கேட்டு நம்ம கச்சேரி கேட்டு பல பேருக்கு நோய்கள் சரியாயிடும். இது வந்து என்னோட பெருமை இல்லை, ஆனால் இந்த பக்தி பாடலுக்கு இருக்கிற மகிமை. ஸோ நிஜமாவே நான் மிராக்கிள் ஸ்டோரின்னு கேட்டோன்னே ஏதாவது ஒரு மிராக்கிள் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய மிராக்கிள் ஸ்டோரி நீங்கள் சொல்லுவீங்க. இதோட நிறையமா கேன்சர் பேஷண்ட்லாம் சரியாயிருக்காங்க. ஆமாம். இதில் இந்த குருவாயூரப்பனோட ஸ்லோகம் ஒன்று இருக்கு. நான் அது எல்லா கச்சேரியும் சொல்லுவேன். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்தம் உத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதால யவாச விஷ்ணு. இந்த ஸ்லோகம் நாராயணியத்தில் இருக்கு. இது காஞ்சி மகாபெரியவரே இந்த ஸ்லோகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவார். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, டேய் கவலையே படாதா, நாராயணியத்தில் அந்த ஸ்லோகத்தை நீ சொன்னால் போறா சரியாயிடும். நான் இந்த ஸ்லோகத்தை 13 வாட்டி சொன்னால் சத்தியமாக எந்த வியாதியும் வராதுமா. இந்த ஸ்லோகத்தை நான் கச்சேரியில் ஒரு கச்சேரியில் சொல்லி ஒரு கேன்சர் பேஷண்ட் 32 வயசு பொம்பளை அவங்க இந்த ஸ்லோகத்தை கேட்டு டெய்லி சொல்லி இன்னைக்கு அவங்க கேன்சர் இல்லாமல் டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து 2 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கும் அந்த லேடி வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, கேன்சர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நான் சொன்னதுனால இல்லை, அந்த ஸ்லோகத்தோட மகிமை, அந்த நாராயணியத்தோட மகிமை. எனக்கு அப்புறம் போன வேண்டாம். நான் ரொம்ப நாளாக உன்னை மேடை ஏற்றாமே இருந்தேன். ஏன்னா எனக்கு பயம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல
நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் என்ன பேசுவாங்கன்னா, அவன் நல்லா பாடினா கூட வீரமணி ராஜ் பாருப்பா அவர் பையனை வச்சு விளையாடிட்டு இருக்கான் கச்சேரியில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு எமர்ஜென்சியான டைம் வந்தது. என்ன நெருக்கடியான நேரம் என்னன்னா, நான் வந்து அந்த என்னோட கச்சேரி, அந்த கச்சேரியில் நான் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. எனக்கு வந்து அன்னைக்கு கலைமாமணி பட்டம் கொடுக்குறாங்க. அந்த கலைமாமணி ஃபங்க்ஷனை விட முடியாது, ஏன்னா நான் அவார்டு வாங்கி ஆகணும். அன்னைக்கு எனக்கு முக்கியமான கச்சேரி எங்கள் ஐஐடியில். ஐயோ என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த பார்ட்டிகிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி நான் கலைமாமணி விருது வாங்கி நான் வந்துடுறேன், அது வரைக்கும் என் பையன் பாட்டும் அப்படின்னு சொன்னேன். அவன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, தைரியம், சரியா சமாளிப்பான், எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் சமாளிக்கிட்டோம், அதுக்குள்ளேயே நம்ம ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலைமாமணி அவார்டு வாங்கிட்டு இந்த சிட்டி டிராஃபிக்கில் நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவன் 1 மணி நேரமாக அங்கே பாடிட்டு இருக்கான். ஏழு காரில் இறங்கி அவசரமாக ஓடி வரேன் கலைமாமணி விருதோட. அங்கே இருந்த ஸ்டேஜ் பார்க்க முடியாது, பின்னாடி இருக்கிறவங்க அவங்க திரும்பி என்னை பார்த்து, என்ன சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அங்கே பாடலையா அப்படின்றாங்க. என்னையா சொல்கிறேன், நான் இப்போவே வரேன் அப்படின்னா. சார் அப்போ இது வரைக்கும் கேட்கணும், உங்கள் பாடு தான் கேட்குறேன்னு வச்சுருந்தேன் சார். ஐயோ சார் ரொம்ப அப்போ சொன்னேன், என் பையன் பாடிட்டு இருக்கான், நல்லா பாடுறானா அப்படின்னு. நல்லா பாடுறானா சார், இனிமேல் நீங்கள் அங்கே போகாதீங்க சார், நீங்கள் எங்கேயே இருந்துருங்க சார், கடைசி பாட்டுக்கு போடுறாங்க. அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நமக்கு அப்புறம் தைரியமாக பையனை அனுப்பலான்ற ஒரு பெருமையான தருணம் அது. அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் நான் வந்து சார் எனக்கு டேட் இல்லை அப்படின்னா, சார் உங்களுக்கு டேட் இல்லைன்னா போகிற சொல்லுவாங்க, பையன் அனுப்புங்க சார் சொன்னா பாருங்க, அப்படி கேட்குற அளவுக்கு அந்த சந்தோஷம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஃபேமிலியோட பாரம்பரியம் காப்பாற்றப்படுது இல்லை, அது சந்தோஷம். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார், பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ட்ரீமிங் now on Black Sheep Value OTT.